பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது தியானத்தின் 1185வது நாள். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆம், அவர் இந்த உலகத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் நாம் பரிபூரணப்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிபூரண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பரிபூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொன்னார் அல்லவா? அதுதான் பரிபூரணம். ஆவிக்குரிய அந்த முழுமையை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக அல்ல. நிச்சயமாய் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சரியான நேரத்திலே நம்மை வந்து சேரும். ஆனால் அது சேருவதற்கு முன்பு நாம் பரிபூரணமடைய வேண்டும். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை நிச்சயம் கண்டடைவோம். அதற்கு முன்பு நாம் முழுமையாய் இரட்சிக்கப்பட வேண்டும். முழுமையாய் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிபூரணர்களாகி அவருடைய மகிமையை அடைந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் போனான். அவனுக்கு மீண்டும் தன்னுடைய மகிமையை பரிசளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். 5 புருஷர்களோடு வாழ்ந்த பிறகும் இன்னொரு புருஷனோடு இன்னொரு மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள் அந்த சமாரியா ஸ்திரீ. அவளுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவளுடைய தாகத்தை அவர் எப்படி தீர்த்தார்? ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொன்னார். 5 புருஷர்கள் மீண்டும் ஒருவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தும் கூட அவருடைய தாகம் தீர்க்கப்படவில்லை. ஆனால் எப்பொழுது இந்த புருஷனை, இந்த மனிதனை, இந்த தேவனை சந்தித்தாலோ அப்பொழுதே அவளுடைய தாகம் அடங்கிவிட்டது. அவள் தண்ணீர் மொள்ள வந்தால் தன்னுடைய குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடினாள். அவளுடைய மாம்ச தாகமும் அடக்கப்பட்டது. அவளுடைய ஆவிக்குரிய திருப்தி அவள் பெற்றுக்கொண்டாள். பிதாவை தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் எருசலேமுக்கு சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய தாகம் தீர்க்கப்படவில்லை. அநேகர் இன்றைக்கும் எங்கெங்கோ செல்லுகிறார்கள். எத்தனையோ மலைகளுக்கு செல்கிறார்கள். ஆனால் ஒரு விதத்திலும் திருப்தி அடைய முடியாமல், பரிபூரணத்தை காண முடியாமல், முழுமையடைய முடியாமல் வெறுமையாய் திரும்பி வந்து மீண்டும் மீண்டும் அநேக ஸ்தலங்களுக்கு, புண்ணிய தலங்களுக்கு செல்வதாக சொல்லிக்கொண்டு அநேக இடங்களுக்கு சென்று தொழுவதாக நினைத்து கொண்டு, வணங்குவதாக நினைத்து கொண்டு, ஏதோ ஒன்றை வணங்கி தொழுது கொண்டு பரிபூரணம் இல்லாதவர்களாய், முழுமையடையாதவர்களாய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் திருப்தி அடையாததாய் தாகத்தோடு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை எங்கும் அலைய விடாமல் நாம் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பை அவர் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த செய்தியே அவளுக்கு முழுமையை கொடுத்தது, பரிபூரணத்தை கொடுத்தது. எங்கும் தொழுது கொள்ளலாம் என்கிற ஒரு அற்புத செய்தியை கேட்டவுடனே அவள் தண்ணீர் குடத்தை கீழே வைத்துவிட்டு ஓடி போனாள். நான் சொன்னால் யார் கேட்பாங்க என்றெல்லாம் அவள் யோசிக்கவே இல்லை. என்னுடைய பேச்சு எடுபடாதா? என்னுடைய பேச்சு எடுபடுமா? என்னை அவர்கள் மதிப்பார்களா என்றெல்லாம் யோசிக்காமல் அவள் ஓடிப்போய் ஊருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாள். அதுதான் முழுமையின் அடையாளம். அதுதான் பரிபூரணத்தின் அடையாளம். நாம் எப்பொழுது திருப்தி அடைகிறோமோ
அப்பொழுது அதை பற்றி வெளியே சொல்லுவோம். அப்பொழுது அதை பற்றி ஸ்லாகித்து பேசுவோம். அப்படித்தான் இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மாத்திரத்திலே வேறு எந்த மனிதனிலும் வேறு எந்த புருஷனிலும் பெறாத ஒரு பரிபூரணத்தை அவள் அவரிடத்திலே பெற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து நம்மை பரிபூரணப்படவே, நம்மை முழுமையாக்கவே அவர் வந்தார். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆம், அவருக்குள் நாம் இணைந்திருக்கிறோம். அவருக்குள் கிறிஸ்துவின் சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் ஏன் என்றால் அவருடைய பரிபூரணம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அவரோடு இணைந்திருக்கிற நாளெல்லாம் நாம் பரிபூரணத்தை நிச்சயம் உணரவும் முடியும், வெளிப்படுத்தவும் முடியும். அவரோடு பேசின கொஞ்ச நேரத்திலே அவள் பரிபூரணத்தை உணர்ந்தாள். தண்ணீர் கொண்டு போக வந்தவள் தண்ணீரை தூக்கி கொண்டு ஓட முடியாது என்பதினாலே அந்த குடத்தை அப்படியே விட்டுவிட்டு ஓடிப்போனாள். காரணம், அங்கே அந்த இடத்திலே அவரோடு பேசின கொஞ்ச நேரத்திலே அவள் முழுமையை உணர்ந்தாள். இன்றைக்கும் நாம் அவரோடு இருப்போமானால், அவரோடு இணைக்கப்பட்ட நிலையிலேயே, அவரோடு இசைந்த நிலையிலேயே நாம் இருப்போமானால் நிச்சயம் பரிபூரணத்தை நாம் உணர முடியும். நம்முடைய தாகம், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தாகமும் நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் அவரிடத்திலே வருவோமானால் அவருடைய பரிபூரணம் நம்மை முழுவதுமாய் திருப்திப்படுத்திவிடும். இயேசு கிறிஸ்துவை கண்டவர்களிலே அநேகர் திருப்தி அடையாமல் இருந்திருக்கிறார்கள். லாசருவின் சகோதரியாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்திலே அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தாள். எப்பொழுது அவரை பார்த்தாலும் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாள். மார்த்தாளோ அவரை பார்த்த பிறகும் கூட அவரை விட்டு விலகி அவருக்காக எதையோ செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு திருப்தி அடையாதவளாய், பரிபூரணம் அடையாதவளாய், தேவைப்படாத ஒன்றை தெரிந்து கொண்டு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத அலுவல்களில் சிக்கிக்கொண்டு பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்தாள். பின்பு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் கூட இன்றைக்கும் அநேகர் கலங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். மரியாளை போல அவருடைய பாதத்திலே உட்காருவோமானால், அவரிடத்திலே இருப்போமானால் எப்பொழுதும் சமாதானம்தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே இருந்தும் கூட, நம்மோடு இருந்தும் கூட மார்த்தாளை போல பற்பல வேலைகள் செய்வதில் வருத்தமடைந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாமல் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமா? சமாரிய ஸ்திரீ அவரோடு பேசின கொஞ்ச நேரத்திலே பரிபூரணத்தை உணர்ந்தாளே. அவள் வந்ததே தண்ணீர் எடுக்கத்தானே. அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு தானே ஓடி இருக்க வேண்டும். ஆனாலும் அதையே கீழே விட்டுவிட்டு போக முடியும் என்றால் மார்த்தாளாலே, கவலைப்பட்டு கலங்குகிற மார்த்தாளே, நீ ஏன் எல்லாவற்றையும் விட்டு பரிபூரணத்தை அடைய முடியாது? முழுமையை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து வந்த பிறகும், அவரிடத்தில் சேர்ந்த பிறகும் நாம் ஏன் பரிபூரணத்தையும் முழுமையும் அடைய முடியாமல் இருக்கிறோம்? காரணம், பற்பல காரியங்களிலே கவலையுற்று மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டு உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். ஆம், சீஷர்கள் கேட்டார்கள் அல்லவா, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? மார்த்தாள் கேட்டாள் அல்லவா, உமக்கு கவலை இல்லையா?
என்னை தனியே விட்டு வந்து விட்டாலே என் சகோதரி, உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கும் அநேகர் முழுமையை பெற்றுக்கொள்ள முடியாமல், பரிபூரணத்திலே நிலைத்திராமல், உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மீது கவலை இல்லாமலா அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார்? நம்மை குறித்த சிந்தனை இல்லாமலா? கவலைப்பட்டு கலங்குவதனாலே என்ன பிரயோஜனம்? அவர் நம்மை குறித்து கலங்குகிற தேவன் அல்ல. அவர் நமக்காக கலங்கினார். ஆகவேதான் தன்னையே ஒப்பு கொடுத்தார் சிலுவையிலே. அந்த சிலுவையின் தியாகம் நம்மை கவலையினின்று விடுதலையாக்கிற்று, நம்மை பரிபூரணத்தினாலே நிரப்பிற்று, நம்மை சமாதானத்துக்குள்ளாய் வழிநடத்திற்று. நாம் இன்னும் கொஞ்சம் சிந்திப்போமா? அவரிடத்தில் போகிற எல்லாரும் சமாதானத்தை கண்டார்களே. அப்படி இருக்க அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்குள் இணைக்கப்பட்டவர்கள், அவரோடு இணைக்கப்பட்டவர்களாகிய நாம் எப்படி சமாதானம் இல்லாமல் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம்? 5 புருஷர்களோடு வாழ்ந்த அந்த ஸ்திரீயே பரிபூரண சமாதானத்தையும் முழுமையும் அடைந்தவளாய் இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சமாதானத்தை பெற்றுக்கொள்வாளானால் நீங்களும் நானும் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? தொடர்ந்து பரிபூரணரோடு இணைந்திருந்து பரிபூரணருக்குள்ளாய் முழுமையானவருக்குள்ளாய் முழுமையை உணர்வோமா? தொடர்ந்து இணைந்திருப்போம், கிறிஸ்துவுக்குள் வளருவோம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நீர் பாராட்டின இரக்கத்தினாலே, உம்முடைய குமாரனை தியாகமாய் நீர் கொடுத்ததினாலே, அனுப்பினதினாலே நாங்கள் இன்றைக்கு பரிபூரணத்தையும் முழுமையையும் உணரச் செய்தீரே, அடையச் செய்தீரே. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.